ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தி1 யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க பைனரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இந்த படத்தை ஜாசி கலி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஜாய் மேத்யூ, கைலாஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு 5 யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா வேலை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வந்து ஜான் மேத்யூவை மீட் பண்றாங்க. அவரு யாரால ஒரு வருஷத்துக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்றாரு. அது எப்படி முடியும் அப்படின்னும் போது ஹேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 பேரைய வச்சு இவர் சைபர் கிரைம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு, கடைசியில வில்லன் மாட்டினாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங், இவங்க கேரக்டர் எல்லாமே ஓரளவு நீட்டாவே டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன் வேலை போகுது, இவங்க எப்படி இதுக்குள்ள வராங்க அப்படின்றதுல ரொம்ப டீடைலாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபில நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். படம் ஆரம்பத்துல இந்த எண்ட் வரைக்குமே சுவாரஸ்யமே இல்லாம போகுது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி ஒரு சைபர் கிரைம் பத்தின ஸ்டோரினா நிறைய டீடைலிங்கோட இன்னும் டீடைலா கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல ஒரு படமா வந்திருக்கும். ஆனா இவங்க பயங்கர லோ பட்ஜெட்ல ரொம்பவே கன்ஜஸ்டடா எடுத்துட்டாங்க. அதனாலேயே இந்த படம் நம்மளால உட்காந்து ரசிச்சு பார்க்க முடியல. ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு பிளே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.